இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 1912 வருடம் ஏப்ரல் 15 டைட்டானிக் கப்பல் உடைந்து 1500 பேர் பலியானார்கள். உயிர் காக்கும் படகு மூலம் தப்பியவர்கள் தவிர தண்ணீரில் நீந்தி கொண்டிருந்தவர்கள் மரத்துண்டை பிடித்து கொண்டு நீந்தி கொண்டிருந்தனர். அவர்களில் தேவ ஊழியர் ஜான் ஹாப்பரும் மற்றொரு வாலிபனும் நீந்தி கொண்டிருந்தனர். அலை இவர்களை இணைத்தது. ஜான் ஹாப்பர் சத்தமாக வாலிபனிடம் கேட்டார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று. அவன் இல்லை என்று பதில் அளித்தான். அலை அவர்களை பிரித்தது. 2வது முறை அலை அவர்கள் இருவரையும் இணைத்தது. ஜான் ஹாப்பர், நீ ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று சத்தமாக கூறினார். மீண்டும் அலை அவர்களை பிரித்தது. அடுத்து 3வது முறையாக அலை அவர்கள் இருவரையும் இணைக்க, இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சத்தமிட்டு கூறினார். ஜான் ஹாப்பர் அதன் பின் கடலுக்கடுகில் மூழ்கிவிட்டார். வாலிபனோ உயிர் பிழைத்தான். இயேசுவையும் ஏற்றுக்கொண்டான். ஊழியனாய் மரித்தான். பாருங்க, அந்த ஊழியர் மரித்து போனாலும் கடைசி வேளையிலே அவருக்குள்ள எவ்வளவு ஆத்தும பாரம் பாருங்க. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின நேரத்தில் கூட பக்கத்தில் இருந்த கள்ளனை ரட்சித்தார். உங்களுடைய என்னுடைய ஆத்தும பாரம் எப்படி இருக்கிறது? இயேசுவை அறியாத கோடி கோடி மக்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை சொல்லலாமே. ஒரே ஒரு ட்ராக்ட் யாருக்காவது கொடுக்கலாமே. ஜெபத்தோடு செய்தால் நிச்சயம் வேத வசனம் ஜனங்களை மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்களை சூழ எத்தனையோ மக்கள் கிறிஸ்துவை அறியாதபடி நித்திய நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்கள குறித்த ஆத்ம பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அப்படிப்பட்ட மக்களுக்காய் கிரமமாய் செபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிராதபடி ஒரு நாளைக்கு குறைந்தது ஒருவருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான். மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா.